பிரைஸ் தி லார்ட். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்துல இந்த தேவ சமூகத்து அப்பத்துல உங்க எல்லாரையும் சந்திக்கிறது மிகவும் சந்தோஷமாக இருக்கு. இந்த வேத சிந்தையில இன்னைக்கு சங்கீத புஸ்தகம் 138வது சங்கீதம் 8வது வசனம். கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். கர்த்தாவே, உமது கிருபை என்றும் உள்ளது. உமது கரத்தின் கிரியைகளை நெகிழ விடாதிருக்கிறார். தேவன் உனக்காக எல்லாவற்றையும் செய்து முடிக்கிறார், எல்லாவற்றையும் செய்து முடித்திருக்கிறார். இந்த சங்கீதத்தில் அவன் சொல்லும் போது நீ செய்து முடிப்பீராக அப்படின்னு கேட்டேன். நான் நல்லா தெரிஞ்சுக்கிறேன், ஆண்டவர் இன்றைக்கு நமக்காக எல்லாம் செய்து முடிச்சிட்டார். நம்ம பாவங்களுக்காக, நிந்தைகளுக்காக, பொல்லாப்புகளுக்காக, மீறுதலுக்காக, எல்லாத்துக்காகவும் ஒரே தரம் பலியாகி நம்மளை பரிசுத்தவானாய் மாற்றும்படி உயிரோடு எழுந்து வந்து சொர்க்கத்தை கொடுப்பதற்காக போயிருக்கிறார். திரும்பி வர போறாங்க. அதுக்குள்ள எத்தனை பேரு எனக்கு சாட்சிகளாய் வாழ்வீங்க, என்னை போல நீங்க மாறுவீங்கன்னு ஆண்டவர் எதிர்பார்த்து கொண்டு இருக்கிறார். நமக்காக இந்த பூமியில எல்லாத்தையும் கொடுத்திருக்கிறார். பூமியும் அது நிறைவும் கர்த்தருடையது இருக்கிறார். அது எல்லாத்தையும் நமக்கு கொடுத்திருக்கிறார். அதை அனுபவித்துக் கொள் என்று சொன்னார். அனுபவிக்க தெரியாமத்தான் இன்னைக்கு நம்ம எல்லாம் சுத்திக்கிட்டு இருக்கிறாங்க நிறைய பேர். நல்லா தெரிஞ்சுக்குங்க, இந்த பூமியில இருக்கிற சகலமும் நமக்காக படைக்கப்பட்டது, நாம் ஆண்டு கொள்வதற்காக படைக்கப்பட்டது. ஆனா நாம இன்னைக்கு அடிமைகளா கிடக்கிறோம். நல்லா தெரிஞ்சுக்குங்க, பணக்காரனை பார்த்து இவன் நமக்கு ஏதாவது செய்வான்னு சொல்லி அவங்களோட அன்பு சிநேகத்திலோட இருக்காதீங்க. நேசிக்க வேண்டியதுதான். ஏழைகளையும் சரி, யாரா இருந்தாலும் நேசிக்க வேண்டியதுதான். ஆனா பணக்காரங்களை மேல நட்பு வச்சுக்குவாங்க, இந்த ஏழைகளை கண்டுக்க மாட்டாங்க. நான் உங்களுக்கு ஒண்ணு சொல்லுகிறேன், உங்கள் பாதங்களுக்கு கீழே தான் எல்லா ஜனங்களும் வரப்போறாங்க. ரட்சிக்கப்பட்டிருக்கிற ஜனங்களுக்கு கீழே தான் மற்ற எல்லா ஜனங்களும் ஓடி வருவாங்க. ஆனா புரிந்து கொள்ளுங்க, நீங்க அவங்க இடத்துக்கு ஓடி போய் அவங்க பாதத்துக்கு கீழே உட்கார்ந்துறாங்க. அவன் பணக்காரனோ கோடீஸ்வரனோ அது யாரா இருந்துருக்கிறான், அதெல்லாம் நம்ம பாதங்களுக்கு கீழே இருக்கும். நாம அவங்களை தூக்கி மேல தலைக்கு மேல வச்சுக்க கூடாது. அப்ப அவன் உங்களை மதிக்கவே மாட்டான். நீ அவங்களை எப்படி ஆள்வதுங்கிறத முதல்ல வேதத்தை படிச்சு தெரிஞ்சுக்கோ. அப்பதான் நீ ஒரு நல்ல போதகனா இருக்க முடியும், நல்ல ஊழியம் செய்ய முடியும், சுவிசேஷம் சொல்ல முடியும். அப்பதான் அவன் கேட்பான். மோசைய நினைச்சு பாருங்க, வனாந்தரத்துல அவன் நடத்திட்டு போகும்போது அவனுக்கு பண காசு தேவையில்லை. ஆனா அவனை பணத்தினால ஐஸ்வர்யத்தினால நிறைச்சு வச்சிருந்தான். சரிங்களா? நகையெல்லாம் அவ்வளவு நகை இருந்துச்சு அவனுக்கு. ஏன்னா இந்த ஜனங்கிட்ட இருக்கிறத விட இவன் அதிக ஆசீர்வதிக்கப்பட்டவனா இருந்தான். அதனாலதான் இந்த ஜனங்க மோசைக்கு கீழ்படிச்சாங்க. கர்த்தரும் அவனோடு கூட பேசிக்கொண்டு இருந்தான். அதனால புரிந்து கொள்ளுங்க, நாம் ஜனங்களை ஆள்வதற்காக பிறந்திருக்கிறோம், அதுக்காகவே அழைக்கப்பட்டு இருக்கிறோம். நீங்க எல்லாரும் சரியானபடி நடப்பீர்களானால் கர்த்தர் சொல்லுகிறார், எனக்காக யாவையும் அவர் செய்து முடிச்சிருக்கிறார். அதை அனுபவிக்க கற்றுக்கொள்ளுங்க. நிச்சயம் கர்த்தருடைய ஆசை.